ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வெறும் 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை, வறுக்காது எதனாலும் எடுத்துக்கிடலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே சேர்ந்து வேர்க்கடலையோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, லைட்டாக தொளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆகிட்டுன்னா உங்களுக்கு பொரிக்கும் போது கரெக்டாக வராது. அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், நம்ம உடனே பொரித்து எடுத்துடலாம். இப்போ கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து போடுங்க. ஏன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றா சேர்ந்துடும். நீங்கள் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒன்று சேர்ந்து வராது, எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் வச்சு பிரித்து போடுங்க. இப்போ போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வேகட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துட்டு பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர்ந்து வராமல் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலை வேகாது, அதே நேரத்தில் மேலே கரிஞ்சு போயிடும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் உடனே சாப்பிடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். வெறும் 10 நிமிஷத்தில் சூப்பராக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நம்ம மசாலா கடலை ரெடி பண்ணியாச்சு. இந்த வெக்கேஷன் டைமில் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.